அவரோட வரி எல்லாம் புடுங்கி வட மாநிலங்களுக்கு கொடுத்து தமிழ்நாட்டோட வளர்ச்சி எல்லாம் தடை பண்ணி அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ண முடியாது. டீலிமிடேஷன்ஸ் அதெல்லாம் பண்ண முடியாது. நல்ல பாலிசியா இவர் நார்த் இந்தியாஸ் எல்லாம் ஜனத்தொகையை கண்ட்ரோல் பண்ணுமா, அங்க இருக்கக்கூடிய மாநிலங்களில் நல்ல நல்ல பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா. எங்க முடிச்சு அதுக்காகவா அவதாரம் எடுத்திருக்காரு? இல்லையே, சனாதனத்தை காப்பாத்துறதுக்குன்னு அவதாரம் எடுத்திருக்காரு. இப்படி பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த மாநிலங்கள்லாம் வளர்ந்துரும், சிந்திக்க ஆரம்பிச்சு விடுவா, அப்புறம் முதலுக்கே மோசமா போயிடும். அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தென் மாநிலங்களுடைய சோசியல் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நன்னா இருக்கும், வட மாநிலங்கள்லாம் சரியாவே இல்லையா. என்ன பண்றது, அவாளுக்கு கிடைச்ச தலைவர்கள் அந்த மாதிரி. அப்புறம் காக்கா பிரியாணி துண்ணா காக்கா குரல் வராம புண்ணிகிருஷ்ணன் குரலா வரும் அப்படின்னு கேட்ட மாதிரி பிஜேபிக்கு ஓட்டு போட்டா சோசியல் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்ல கீழே இல்லாம மேலேயா இருக்க முடியும். தென் மாநிலங்கள் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டா, பெரியார் இருந்தா தமிழ்நாட்டோட உரிமைக்காக போராடுறதுக்கு இருந்தார், அப்புறம் அண்ணா இருந்தார், கலைஞர் இருந்தார், இப்ப திராவிட மாடல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்காராம். இந்த மாநில உரிமைக்காக சண்டை போட்டுட்டே இருக்க. வட மாநிலங்கள்ல யாராவது மாநில உரிமையை பத்தி பேசி நீங்க கேள்வி விட்டுருக்கீங்களோ? சொல்றது அப்படியே கேட்டு இருப்போம். இதுக்குதான் அறிவே வளராத மாதிரி நாங்க ஒரு பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் நார்த் இந்தியால. அதையெல்லாம் மாத்துனா எப்படி முடியும்?